السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் கிருபற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நம் அனைவரின் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கியரில் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக மக்கத்து ராஜாவாகிய மதீனத்து ரோஜாவாகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் எத்தகைய கலிமாவை பரப்புவதற்காக வேண்டி இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த கலிமாவை நாமும் விளங்கி அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு காமிலான ஷேக் நாயத்தை கொடுத்து அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேக் நாயத்திற்கு நீண்ட ஆயுளையும் சலாமத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். மேலும் அதிக காலங்கள் அவர் நசரை முபாரக்கில் இருந்து அவர்களுக்கு சுமத் செய்யும் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு அவர்கள் அதவாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு சில நேரங்கள் இதாத் இல்லாமல், அதாவது அவர்கள் சொல்வதற்கு பணிவு இல்லாமல் போய்விடும். அதனால் அவர்கள் வார்த்தையே சீரழிந்துவிடும். ஒரு சிறு விஷயம் தான் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதன் காரணமாக ஏதோ துவா செய்து விடுவார்கள். அதனால் அவர் வாழ்க்கை எங்கேயோ சென்றுவிடும். பணிவதை விட அதபாக இருப்பது பெரியதா என்று கேட்டால் இல்லை. அதபாக நாம் இருக்கிறோம், அது நம்மளுடைய ஒரு விருப்பம். நாம் அவருடைய அதபாக இருக்கிறோம். இத்தாத் என்பது அவர்களுடைய வாயில் வழியாக நமக்கு ஏவக்கூடிய ஒரு ஏவல் அம்பு. அதை நம்ம செய்யறேன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். நம்ம அதவா இல்லைன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படாது. ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய அசுத்மானங்களே இந்த வேலை செய்யப்பா அப்படின்வாங்க. சமணம் போட்டு உட்காருவாங்க. அண்ணா அது வேலை பாச்சே நாம் எப்படி உட்காருது அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல இத்தாத் செய்யறதுதான் நல்லது. அந்த வகையில பாக்குறப்ப ஒரு மகன் தன் தந்தைக்கு, ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியருக்கு, ஒரு வேலைக்காரன் அவனுடைய முதலாளிக்கு எவ்வாறு இத்தாத் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் வாருங்கள். இத்தாத் செய்வது என்பது பரவா அப்படின்றது நமக்கு கேள்வி ஏற்படும். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் இத்தாத் செய்யுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்து முடிக்கல. இன்னும் உங்கள அதிகமாக இல்மு கொடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த நபர்களுக்கு நீங்க இத்தாத் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மள பெரிய சேகமார்கள் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அறிவாளித்தனமா கேள்வி கேட்கன்ற பேர்ல
கொஞ்சம் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் தாலா வந்து அந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் இத்தா செய்ய சொன்னாங்க. எதுக்கு நம்ம ஷேக்மார்களுடைய பேச்சு கேட்கணும், எதுக்கு அவங்க தர்பாருக்கு போகணும், எதுக்கு தர்காருக்கு போகணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா அதனாலதான் அல்லாஹ் தாலா கூடவே சொல்றான் உழு அம்ரி மின்கும். இந்த காலத்துல ஷேக்மார்களை விட அதிகம் இன்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்பவர்களே? ஷேக்மார்களை குறிப்பிட்டு பாக்குறப்ப ஒரு மகன் அவன் தந்தை எந்த அளவுக்கு அறிவாளியா இருப்பானோ அவனே ஷேக்மார்களை குறிப்பிட்டு பாக்குறப்ப அவனே அந்த அறிவில்லாம போய்விடுகிறான். ஒரு முதலாளி எவ்வளவு அறிவு இருக்குமோ, வியாபாரத்துல எவ்வளவு அறிவு இருக்குமோ, நம்ம ஒரு ஷேகை குறிப்பிட்டு பாக்குறப்ப அந்த முதலாளியே அந்த அறிவே இல்லாம போயிடலாம். அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிம், ஃபாசில், பாக்கவி, பெருசு பெரிய பெரிய பதவியெல்லாம் சொல்றாங்க, அப்சர்வலமா சொல்றாங்க. ஆனா அந்த எல்லா இன்மையும் ஒரு சின்ன நம்ம சாதாரணமா நம்ம கூட சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க ஷேக்மார்கள். அவங்க கூட ஒப்பிட்டு பாக்குறப்ப அவங்க கஷ்டப்பட்டு 6-7 வருஷம் படிச்சது எல்லாமே ஷேக்மாரோட கால் தூசி கூட சமமாகாது. அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நமக்கு ஷேக்மார்களுக்கு இட்டாச் செய்யணும், ஷேக்மாருடைய தர்பாருக்கு போகணும், அவங்களுக்கு இட்டாச் செய்யணும். அதுவும் இல்லாம ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னா அவருடைய தந்தை அவனை விட அறிவாளி தானே. அப்போ இந்த ஆயிரத்தி பாக்குறப்ப அந்த தந்தையும் அதுக்குள்ள வருவார். உலூலம் இருக்கும், உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட அதிக இல்மு கொடுக்கப்பட்டவர். அப்ப தந்தை அந்த மகனை விட அதிக இல்மு கொடுக்கப்பட்டவர் தானே. அப்ப அந்த மகன் என்ன செய்யணும், தன் தந்தைக்கு இத்தாத் செய்ய வேண்டும். தன் தந்தைக்கு அதவா இருக்கிறது முக்கியம் இல்லை, தன் தந்தைக்கு இத்தாத் செய்யணும். அதே மாதிரிதான் மாணவன் தன் ஆசிரியருக்கு இத்தாத் செய்ய வேண்டும் சொல்லித்தர. ஏன்னா இந்த காலத்துல நம்ம ஆலிம் ஆஃபீஸ் படிக்கணும்னு சொன்னா நம்ம மாசக்கன் படிக்கணும் அவசியம் இல்லை. கூகுள் அழகா போட்டாலே வந்துருது, அதுக்கு அர்த்தம் வந்துருது, ரஹ்மத் சட்டம் வந்துருது, குறிப்பு வந்துருது, எல்லாம் அழகா வந்துருது. அப்புறம் எதுக்கு மாசம் படிக்கணும் அப்படின்னா உஸ்தாத்மார்களுடைய சில துவாக்களை வாங்கினாதான் பின்னாடி வாழ்க்கை ஜொலிப்போம். அதுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு இத்தாத் செய்யணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இத்தாத் செஞ்சாதான் அவங்க துவா செய்யணும். அது இந்த துவா மூலமா தான் பின்னாடி வாழ்க்கை ஜொலிக்கும். ஒரு சின்ன துவா நீ நல்லா இருப்பா அப்படிங்குவாங்க, எங்கேயோ கொண்டு போய் அந்த துவா விட்டுருவோம். சின்ன மனசு கஷ்டம் அவங்க வாய்ப்பு வந்து சொல்ல கூட மாட்டாங்க, சின்னதான் மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க மனசு செஞ்சிருப்பான், ஏன் நான் செய்ய வேணாம்னு சொன்னேன்ப்பா, ஏன்ப்பா செஞ்ச அப்படின்னு மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால அவன் வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்சு போயிடும். எத்தனையோ பேர் வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்றான் ரசூல, யார் தன் ரசூலுக்கு வழிபட்டாரோ ஃபகது அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவரை அவர் அல்லாஹ்வுக்கு நிச்சயமா அவர் அல்லாஹ்வுக்கு தான் வழிபட்டார் என்று அல்லாஹ் தாக்கீத் போட்டு சொல்றாங்க. இடத்துல பக்கத்து தாக்கீத் போட்டு சொல்றான் அவர் அல்லாஹ்வுக்கு தான் வழிபட்டாரு. இப்போ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபட்டா ரசூல் காலம் முடிஞ்சிருச்சு, அவங்க இல்ல, இப்ப நம்ம கூட இல்ல. இப்ப எப்படி நாங்க ரசூலா வழிபடுது அப்படின்னா அதுதான் நாயக ரசூலா ஷேக்மார்கள் இருக்காங்க. அவங்க காலையில போய் உட்காரணும், அவங்கள்ட்ட இல்ம படிச்சுக்கணும், அவங்க சொல்லுக்கு மாறு செய்யாம அவங்கள்ட்ட அதபா நடந்துக்கணும். சின்ன பேர அவங்க மனசு கஷ்டப்பட்டா கூட ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுடணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காலையில எல்லாம் வந்து உட்கார்ந்தா இல்மு கிடைக்கும், உட்கார்ந்த இடத்துல இல்முக்கு என்ன கிடைக்காது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு அப்ரான் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கு வழிபட்டார்களோ அவர் எப்படி அவர் வாழ்க்கை எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவருக்கு மிக கண்ணியமான மகத்தான வெற்றியை அவர் வென்று விட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். தாக்கீத் போட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நாம கஷ்டப்பட்டு ஆலிம் படிக்கணும், ஆஃபீஸ் படிக்கணும், மக்கள்கிட்ட பெரிய ஆளா சொல்றாங்க. சில பேர் ஃபாசில் முஃப்தி அதெல்லாம் ஓதுறாங்க, காதி எல்லாம் ஓதுறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு சின்ன துவா, சின்ன துவா கிடைச்சா போதும், அதை நம்ம வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஷேக் நாயக் ஒரு மாதிரி சொன்னாங்க, அவங்க மதரசால ஒரு மாணவன் இருந்தாராம். நம்ம ஷேக் நாயக்கோட பெரிய சும்ரா வேணுசத்து மாணவன் தான். அவருக்கு எந்த பாடமே வராது, எல்லா பாடத்தையுமே கம்மி தான். ஆனா எல்லா உஸ்தாத்மார்களும் சிதுமத்து. எந்த அளவுக்கு சொன்னா உஸ்தாத்மாக சிதுமத் செய்யணும்னா முதல்ல அவரோட நினைப்புதான் வருமா, அந்த அளவுக்கு எல்லா உஸ்தாத்மாட்டையும் சிதுமத் செஞ்சிருக்காங்க. எல்லா உஸ்தாத்மாவும் நம்ம கடைசி அவர் 7ஆம் ஓதுறாரு, கடைசி எக்ஸாமு, சரி என்னப்பா பண்ணலாம் அப்படி உஸ்தாத்மா எக்ஸாம் எழுதிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்ச ஃபைல் தான் அந்த ஸ்டேஜ்ல நிற்கிறாரு. உஸ்தாத்மா கலந்து மஷா பண்றான், என்ன பண்ணலாம்ப்பா, ஃபைல் போட்டு ஒரு வருஷம் படிக்க வச்சிடலாமா இல்ல பாஸ் போட்டுடலாமாப்பா அப்படின்னு உஸ்தாத்மா மஷா பண்றாங்க. அதுக்கு அந்த உஸ்தாத்மா ஒரு சில பேர் சொல்றாங்க,
ஏங்க அவங்க வீட்டுல ஏற்கனவே வறுமையில இருக்காங்க. இப்ப இன்னொரு வருஷம் படிக்க வச்சா அவங்களுக்கு தானே கஷ்டம். போட்டு நம்ம பாஸ் போட்டு அமுச்சுக்குவாங்க, பின்னாடி ஆளுங்க இதை இமாமத்தை ஏதாவது செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போட்டு அமுச்சிட்டாங்க. இதுக்கும் இப்படிப்பட்டவரு நல்லா படிச்சவர் இல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவர் இல்ல, மதசால கடைசி உஸ்தாம் மாவட்டத்துக்கு எல்லாத்தையுமே துவா, ஒருத்தர் விட எல்லா உஸ்தாம் மாவட்டையும் துவா. அப்படியேப்பட்ட ஒரு நபர் பாஸ் போட்டு அமிச்சிட்டாங்க. பின்னாடி இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னா, அவர் சேரம்பா இப்ப அவர் சேரத்தை எப்படி இருக்காருன்னு சொன்னா, சேரத்தை இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவர் சொல்லுக்கு இதான் செய்யறாங்க. அவரு செய்யறாங்க, வேற விட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து அந்த ஆலிம்சாக்கிட்ட வந்து யாரு என் பொண்ணு கல்யாணம் உதவி செய்யுங்க அப்படின்னா, லைனா போன்ல பெரிய பெரிய பணக்கார நம்பரா வச்சிருக்காரு. ஒரு நம்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம்ப்பா, நீ பீரோ போட்டுரு, நீ கட்டில் போட்டுரு, நீ இவ்வளவு பவுன் நகை போட்டுரு, நீ கல்யாணம் செலவு பார்த்துக்கோ, நீ சாப்பாடு செலவு பார்த்துக்கோ, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் சொல்லிடுறாங்க. அந்த பணக்காரர்களும் மறு பேச்சு பேசாம எடுத்துக்கிறாங்க. இந்த காலத்துல முடியுமா, பார்க்க முடியுமா? சுமார் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே கொஞ்சம் பணக்காசு இருந்துச்சுனாலே போதும், இமாம்களே ஏற்று கேள்வி கேட்பானுங்க. இந்த காலத்துல சும்மா சொல்லணுமா, தேவையே இல்லை. அப்படியேப்பட்ட காலத்துல உஸ்தாதோட துவா வாங்கினதுனால அந்த ஆலிம்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஜொலிக்குது. இது பணக்காரங்களாம் காலில் வந்துருக்காங்க, அந்த அளவுக்கு ஆக்கிட்டான். அப்ப இத்தாயத்து எவ்வளவு மெயிலானதுன்னு பார்க்கணும் நண்பர்களே. இந்த இத்தாயத்துன்றது யார் செஞ்சதுன்னு சொன்னா, அன்பியாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் செஞ்சது நண்பர்கள். இந்த இத்தாயத்து ஏன் செய்யணும்னு சொல்லி அறிவாளிகளுக்கு கொஸ்டின் வரும். ஏன் இத்தாயத் செய்யணும், அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம செய்யணுமா ஃபர்லா அப்படின்னு இது சில அறிவாளிகள் கொஸ்டின் தான் வரும். ஆனா இந்த இத்தாயத் யார் செஞ்சது சொன்னா, அன்பியாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் செஞ்சது. எப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி அலி அலிலா இருக்காங்கல்ல, அவங்க அலி அலிலா வந்து ரசூல்லா தான் முதுகுல ஏறி மக்கா வெற்றியப்ப ரசூல்லா வந்து கூப்பிடுறாங்க அலி அலிலா, என் முதுகுல ஏறி நீங்க அந்த சிலையை உடையுமா. ஒரு சிலையை உடச்சிட்டே வரப்ப ரசூல்லா சொல்றாங்க, என் முதுகுல ஏறி இந்த சிலையை உடையுமா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மறு நிமிஷம் அலி அலிலா எதுவும் மறு பேசாம முதுகுல ஏறிட்டாங்க. நாம ஏறுவோமா, முதுகை பண்ணிமா அப்படின்னு நான் பேசுவோம்ல. ஆனா அலியலில் அப்படி சொன்ன உடனே ஏறிட்டாங்க, ஏறி அவன் சிலையை உடச்சிட்டாங்க. பின்னாடி அவங்க ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இது கலீஃபாக்கள்ல நாங்க கலீஃபாக்கள்ல ஒருத்தரா நாங்க அலியலில்லா. இன்னும் அன்பியாக்கள் அனைவருமே அல்லாஹ்வோட சொல்லுக்கு மறுபேச்சு பேசினதே நண்பர்களே. ஆதம் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் அல்லாஹ் அதுக்கு சொன்ன கனவுல அதுக்கு சொன்னான். உடனே மறுபேச்சு பேசுனாங்களா, இல்லவே இல்லை. அன்னைக்கு கனவுல காட்டினா காலையில கூட்டு போய் அதுக்காக கூட்டு போயிட்டாங்க, படுக்க வச்சுட்டாங்க. அறுக்கிறக்கா கத்தி கழுத்து வச்சு அறுக்காம கத்தி அறுக்க மாட்டேன்னு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களை சோதனைப்பட்டீங்க, நீங்க சோதனையில வெற்றி பெற்றுட்டீங்க, அதனால நீங்க அறுக்க தவிர இந்த ஆடை அறுக்குன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு ஆடை அறுக்கணும். இன்னும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட சொன்னாங்க பாலைவனத்துல. இஸ்மாயில் கை குழந்தை எப்படி தனியா விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம், எப்படி விட்டுறது. இப்ராஹிம் மறுபேச்சே பேச போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. மலக்குமார்கள் அதேதான். அல்லாஹ் தஆலா வந்து மலக்குமார்கள் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்யுங்கப்பா அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களை படிக்க முன்னாடி மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க, நான் மனிதர்களை படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு, அல்லாஹ் மனிதனா அவன் வந்து பூமியில ரத்தத்தை ஓடுவான ரப்பே, பசாத கலப்பான ரப்பே, ஒரு மாசத்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்த ரப்பே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா படைக்க போறேன், நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிச்சவன் படைச்சான். ஆரம்பிச்சவன் படிச்சு என்ன சொன்னா, ஆதம் எல்லாம் சஜ்ஜா செய்ப்பா, குல்நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது அப்படின்னா, ஆரம்பிச்ச சஜ்ஜா செய்யுங்க அப்படின்னா, ஒரு மலக்குமார்கள் கூட பதில் பேச்சு பேசுறது எல்லாரும் சஜ்ஜா எல்லாரும் சஜ்ஜா விட்டாங்க என்று சொன்னாங்க. அதே மாதிரி இத்தாத் செய்யாத அந்த சைத்தான் எப்படி இப்ளீஸ் மலக்குமார்களுடைய உஸ்தாதா சைத்தான் இத்தாத் செய்யாத காரணத்தினால விரட்டுப்பட்ட ரஜீம் ஆயிட்டான். குர்ஆனை ஓத முன்னாடியே நம்ம என்ன ஓதுறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சைத்தான் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் எனக்கு அல்லாஹ்வை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு தான் நம்ம ஓத ஆரம்பிக்கிறோங்க. அதே அல்லாஹ் சொல்றான், ஃபஸஜது இல்லா இப்ளீஸை தவிர மலக்குமார்கள் அனைவரும் சஜ்ஜா செஞ்சாங்க. அதனால அவங்க மலக்குமார்கள் எப்படி ஆயிட்டாங்க, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிட்டாங்க, நபிமார்கள் வஹி கொண்டு வரலாம் ஆயிட்டாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழை பெய்ய கூட ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் ஆக்கிட்டான்.
இஸ்ராஃபில் அலிஸ்லாம் சூருல கூடியவங்க இஸ்ராயல் அலிஸ்லாம் ரூ வாங்கக்கூடியவர்கள் அல்லத்துல ஆக்கிட்டாங்க சொல்லு. இன்னும் நம்ம திருச்சி தபிலியால மதிச்சா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு அரசா இருந்தாங்க. அவங்க வந்து கிளம்பி போறாங்க, அரசு பதவி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு போறாங்க. பின்னாடி அவங்களுடைய விசுவாசமான நபர்கள் மட்டும் வராங்க. காடு முள்ளு கல் தாண்டி போறாங்க. தாண்டி போன ரொம்ப நாள் கடந்து தேடிட்டே இருந்தோம் சேஃபா, கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அசதியாக்கு படுக்கிறாங்க, ரசூல்ல கனவுல வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வருவாருப்பா, அவர் வந்து ஒரு ஷேஃப் எங்களுக்கு காட்டி கொடுப்பாரு, அங்க போங்க நீங்க அவங்களுக்கு முடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல்லா முடிக்கிறாங்க. அப்படியே ரசூல்லா சொன்ன அடையாளங்களோட ஒரு மனிதர் வராது. வந்தா இந்த மாதிரி அந்த ஷேஃப் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் முடிவு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் கிளம்பி போனா முழுவதும் நடந்து போய் கடைசியில ஷேஃப் கிட்ட பயத்தாங்க. அந்த ஷேஃப் கிட்ட பயத்தாங்கன்னா ஒரு ஷெல்த்து, இந்த நம்ம குளியல் தொட்டி வச்சுப்போம் பாத்தீங்களா, சிமெண்ட்ல குளியல் தொட்டி எல்லாம் கட்டி வச்சுப்போம். இப்ப இல்ல, முன்னாடி இருந்துச்சு அந்த குளியல் தொட்டி. அந்த மாதிரி ஒரு குளியல் தொட்டியில சுடுதண்ணி எல்லாம் கலகலன்னு கோசிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா லைட்டா அது மேல பட்டாலே தோல் உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சுட்டு மேல பட்டாலே தோல் வெந்து உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா கலகலன்னு சுடுதண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. அந்த சுடுதண்ணில முக்கி எழுந்துச்சு வந்தாதான் நான் பயத்துறேன் அப்படின்ட்டாங்க. திருச்சி தபிலியால பார்த்து அவங்க ஷேஃப் சொல்லிட்டாங்க. சொன்ன மறு சொல்லு மாறு செய்ய சொன்ன சொல்லுக்கு மாறு செய்யாம போய் உடனே குதிச்சுட்டாங்க. குதிச்சு எந்திரிச்சு வந்தாங்க. அப்படியே முறிதாயிட்டாங்க. பின்பு அவங்களோட எல்முகள் எல்லாம் படிக்கிறாங்க, ஃபிலாஃபத் கொடுக்குறாங்க. ஃபிலாஃபத் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. நீங்க போங்கப்பா போய் ராயல சேவை செய்யுங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அவங்க நேரம் மதினாக்கு வந்தாங்க. மதினாக்கு வந்து ரசூலாவோட ரவுலாக்கு முன்னாடி உட்காந்தாங்க. அவங்களும் அவங்களோட ஒரே ஒரு சீடர் மட்டும் உட்காந்து ரசூலோட வந்து பாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாணவர்கள் கணக்கு வந்து பாக்குறாரு, நிஜமா காணும். சரி சொல்லிட்டு அப்பாஸ் பேச உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கணக்கு வந்து பாக்குறாரு, நிஜமா காணும். வெளில வந்ததுக்கு கேக்குறாங்க, நிஜமா உங்களை பார்த்து திடீர்னு பார்த்தேன், நீங்க காணும், திரும்ப கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா நீங்க இருக்கீங்க, எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த நிஜமா அவங்க சொல்றாங்க, நீ நாங்க பாசமா செஞ்சீங்கப்பா, ரசூல்லா என்ன வந்து கூட்டிட்டு போவாங்க, ரவுலாக்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க உண்மையிலேயே எனக்கு கொடுத்தாங்க. அவங்க உண்மையிலேயே என் வாயில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க உங்க வாயில யாரெல்லாம் அவுளியான்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் அவுளியாப்பா அப்படின்ட்டாங்க என்பதா அந்த எஜமா சொன்னாங்க. நீ அதே மாதிரி நீ வந்து இந்த தென்னிந்தியான்னு சொல்லுவோம்ல, இந்த இந்தியா சொல்ற பாத்தீங்களா, இந்த இந்தியாவில இந்த தமிழ்நாட்டுல போய் நீ சேவை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. வந்தோம் எஜமா வந்தாங்க. போனா கப்பல் வராங்க, கையில காசு எதுவும் இல்லை. வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட சேவன் பண்ணாங்க. ரசூல்லா சொன்னாங்க கப்பலுக்கு வராங்க, ஒரு இந்தியாவுக்கு கப்பல் போது கையில காசு எதுவுமே இல்லை சுத்தமா. ஆனா அந்த கப்பல்கார வந்து ஏறிக்க மாட்டாரு. ஏறிட்டாங்க, சீடர்கள் எல்லாரும் ஏறிட்டாங்க. போனாங்க, வந்தாங்க, வந்து இறக்கி விட்டாரு. ஒரு பைசா காசு கேட்கல. அப்படியே அவர் திரும்பாம போயிட்டாரு, கப்பல் எடுத்து போயிட்டாரு. அப்படி எஜமா இருந்தாங்க. பின்பு அவர் காலத்துக்கு எப்படி ஆகினா, அதாவது தர்கா கட்டி அவங்க பேர் சொன்னா தெரியாத அளவுக்கு, திருச்சியில யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகி தர்கா கட்டி அந்த அளவுக்கு பிரபலமா ஆக்கி விட்டாங்க. அப்ப அவங்க ரெண்டு இடத்துல விட்டாச்சுருந்தாங்க. என்ன உங்க ஷேஃப் நீ சுடுதலை குதிச்சு எந்திரிச்சு வந்தாதான் பயத்துல நாங்க மறு சொல்லு பேசல, குதிச்சு எந்திரிச்சாங்க வந்துட்டாங்க, அல்ல பயத்து வந்தாங்க. பின்பு படிச்சாங்க, இல்முவாங்க, சிலாபத் இருந்தாங்க. பின்பு ரசூல்லா சொல்லு கிட்டான்னு செஞ்சாங்க, நீ உடனே இந்தியா கோப்பா அப்படின்னாங்க. கப்பல் காசு கேட்கல, இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்ப அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெளிவா கட்டிட்டாங்க. அவங்களை இது வரைக்கும் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து அரசர்கள் வந்து பேசினாங்களாம். அந்த அளவுக்கு அழுதல் அவங்க மஷூராக்கி விட்டான். ஆகவே நமது ஷேஃப்மார்கள், உஸ்தாத்மார்கள், நம்மை விட வயதில் மூத்தவர்கள், அவர்களுக்கு இட்டாட் செய்து வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லது உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாக. வாசல் தாவான வலிமத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.